ப்ரீவியஸ் வீடியோவில் எமோஷனல் ஷேரிங் வில் பில்ட் எமோஷனல் இன்டிமசின்னு சொல்லியிருந்தேன். சில பேர் என்கிட்ட நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருந்தால் ஷேர் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. தட்ஸ் அ வெரி வேலிட் கொஷன். And I feel happy when people ask me such questions because it enables me to address those topics as well for more clarity. ஸோ நம்ம பார்ட்னர் நம்மக்கிட்ட இமோஷனல் பர்சனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்ன் வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸாக இருக்குமான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். சேஃப் ஸ்பேஸ்னால் என்ன? நான் தான் கூடவே இருக்கனே, என்கிட்ட சொல்லு அப்படின்னு கான்ஸ்டன்ட்லி அவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட ஓப்பன் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சேஃப் ஃபீல் அவங்களுக்கு வர மாதிரி நாம் நடந்துக்கிறது. எப்படி? ஃபார் இன்ஸ்டன்ஸ், லிசனிங் வித்தவுட் ட்ரைங் டு ஃபிக்ஸ். அவங்க உங்ககிட்ட ஏதாவது பேச வரப்ப, இம்பார்ட்டன்ட் திங்கை ஷேர் பண்ண வரப்ப, எந்த ஒரு அட்வைஸோ சஜஷன்ஸோ ஜம்பிங் டு சொல்யூஷன்ஸோ இல்லாமல் ஜஸ்ட் பீயிங் தேர் ஃபார் தம். எனக்கு புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் வுட் ஹவ் ஃபெல்ட், அந்த மாதிரி. ஸ்ட்ரிக்ட்லி நோ ஜட்ஜ்மெண்ட் அட் ஆல். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவங்க சீரியஸாக ஏதோ ஒன்று பேசுகிறப்ப, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க, ஃப்ரீயாக விட, எல்லாருக்கும் நடக்கிறதா அப்படின்னு அவங்களோட எமோஷன்ஸை டிஸ்மிஸ் ஆர் இன்வாலிடேட் பண்ணவே கூடாது. ரெஸ்பெக்ட் தேர் பேஸ், டோன்ட் ஃபோர்ஸ் கான்வர்சேஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு ரீஅஷூரன்ஸ் போதும். ஐம் ஹியர் வென் எவர் யூ வாண்ட் டாக், அந்த மாதிரி. ஒரு நான் வெர்பல் கம்ஃபர்ட் கொடுக்கலாம். ஒரு குவைட் வாக், லேட் நைட் கான்வர்சேஷன்ஸ், ஹோல்டிங் ஹேண்ட்ஸ், ஜஸ்ட் பீயிங் டுகெதர் இன் சைலன்ஸ், அந்த மாதிரிலாம். வல்னரபிலிட்டி இன்வைட்ஸ் வல்னரபிலிட்டி. அவங்க உங்களோட சேஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும். யூ ட்ரஸ்ட் தெம் வித் யோர் பெயின் அப்படிங்கிறத நீங்கள் புரிய வச்சிங்கனாலே அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி அவங்க ஒரு வேளை ஓப்பன் அவுட் பண்ணுறப்ப நெவர் எவர் யூஸ் தட் திங் அகெயின்ஸ்ட் தெம் லேட்டர் ஆன் டியூரிங் அ ஃபைட். சொல்லி காட்டுறது, ஸ்ட்ரிக்ட் நோ. இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அங்கே ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் ஆகி எமோஷனல் இன்டிமசி பில்ட் ஆகும்.